இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆணி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ரொம்ப யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த ஆணி மாதம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உத்தராயண காலத்தில் 6வது மாதமாக வரக்கூடியது தான் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அந்த மாதத்தோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும். சூரியன் உங்களுடைய ராசியில் மற்றொரு ராசிக்கு செல்றதை தான் மாதாந்திர பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியில் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் புதனும், குருவும், சூரியனும் ஆகிய 3 கிரகங்களும் இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய், கேது என கிரகங்களும், கும்பத்தில் சனி, ராகு என்ற கிரகங்களும், மொத்தத்தில் இந்த ராகு, கேது எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. நம்ம எடுக்கிற முயற்சி அனைத்தையுமே ஏதாவது ஒரு சக்தியால் வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போகிற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, இந்த கட்டத்தில் நம்ம முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போக இருக்கிறார். அதே மாதிரி 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். ஆணி மாதத்தில் இவை 2 மிகப்பெரிய கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றத்தால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுக்கு கரத்துவம் என்பது 12ஆம் இடத்தை சாரும். ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல தூக்கம் கிடைக்கும், சுப நிகழ்வுகள், சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி வெளிநாடு சென்று கல்வி பயணக்கூடிய யோகம், இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். ராசிக்கு 8ஆம் அதிபதி குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜூன் 15 முதல் ஜூலை 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு தன அதிபதியாக புதனுடன் சேர்ந்திருப்பதனால பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பணத்துக்கு ஓரளவுக்கு பஞ்சம் அப்படிங்கிற நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வராது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையாக பேசுகிறது நல்லது. தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக சக ஊழியர்கிட்ட பேசும்போது, சக வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட இனிமையான பேச்சை பேசுகிறது நல்லது. வார்த்தையில் இனிமை இருந்தது அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் அமையும். புதிய வீடு கட்டலாம், மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், கேது
கேது இருக்கிறதுனால 12ஆம் இடத்தோட அதிபதி 4ஆம் இடத்துல இருப்பது பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய விஷயங்கள்லாம் மாற்றிட்டு புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும். பழைய வீடு இருந்தது அப்படின்னா அதை மாற்றக்கூடிய யோகம், அதேமாதிரி பழைய வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களை வைத்து இந்த மாத பலன்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பதனால பெரிய ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு மூலிமா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தாய் மூலமாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பண வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பாசிட்டிவான திங்கிங் அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் அதிகம் பார்த்திங்கன்னா நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பாசிட்டிவான திங்கிங் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்வான செய்தி உங்களை தேடி வரும். படிப்புலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதனால பல்வேறு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு. புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். கேது இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் அப்பப்போ வரும். இது நடக்குமா நடக்காதா, இது கரெக்டாக தான் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும். இருந்தாலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருப்பதனால ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். நினைத்த நேரத்தில் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்குது. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமையும். புதிய ஆர்டர்கள், புதிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஜெயித்து காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள நபர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. எந்த விஷயம்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது, அவர் 3ஆம் இடத்திற்கு போவதால் புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எழுத்து, கலை சார்ந்த பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஜூலை 8 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த 3 நாட்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள், குளறுபடிகள், பேச்சில் நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப அவசரம் அப்படின்னா கூட மற்றவங்க மூலிமா செய்யுங்க. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் ஏதாவது சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் கோவிலுக்கு பச்சரிசி கோவிலுக்கு பச்சரிசியை தானமாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால் நெல் முடிந்தது அப்படின்னா நெல்லை கொடுத்து தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். இயலாத இருக்கிறவங்க, முடியாத இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நல்ல ஒரு மகிழ்வான சம்பவம் வருகின்ற நாட்களில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரம் வேண்டாம். வார்த்தையில் நிதானம் இருக்கணும். இனிமையான சொல்களை அதிகம் பயன்படுத்தணும். தொழிலில் புதிய
நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவன் கோவிலுக்கு பச்சரிசி தானம் கொடுக்க மறந்துடாதீங்க. அது நெல்லாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, இதை கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.